சரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சாங் பாடலாம். ஓகே, எல்லாரும் நேர்முழங்கால் போடுறீங்களா? அன்பில் இயேசப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 3வது நாள் விபிஎஸ்க்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த 2 நாட்களும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வசனங்கள், கதைகள், நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக என் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வகுப்பிலே ஆண்டவரே நாங்கள் படிக்கிற வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் பதிக்கவும், ஆண்டவரே அதை நாங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் 1 2 3 4 சொல்றதுக்குள்ள எழும்பிடணும், சரியா? 4 சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஆக்ஷன், 3வது பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் போட போறோம், சரியா? 1 2 3 4. 4 சொன்ன பிறகு எழும்புறாங்க சில பேர். சரி, சாங் நம்பர் 3. ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? யாராவது வந்து முன்னாடி போட முடியுமா? எலிசா வாங்க. இன்னொருத்தங்க எலிசாவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யார் வரா? ஓகே, வெரி குட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிளாப் பண்ணிருங்க. ஓகே, நல்லா பண்ணிட்டீங்க. சிலுவையே வலிமை ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? வேற யார் சிலுவையே வலிமை ஆக்ஷனுக்கு வரா? ஞாபகம் இருக்கா எலிசா? ஓகே, கம்பெனி சிலுவையே வலிமை. சாங் பாடின மாதிரி தெரியல, ஆக்ஷன் போடுறீங்க. ஓகே, சாங் சத்தமா பாடணும். ஒரு தடவை பாடலாமா இந்த பாட்டு? சிலுவையே வலிமை. ரெடி? சத்தம்
வாங்க உட்காந்துடலாம். சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள்? வெரி குட். சரி, நாள் 1 நாள் 2 அதோட சேர்த்து கருத்து வசனம் சொல்றதுக்காக பிரைமரியில இருந்து யாராவது வரீங்களா? குட், வாங்க. கருத்து வலிமை. கருத்து வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. நாள் 1. எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகின்றேன். சங்கீதம் 18:1. நாள் 2. எது வலிமை? எதற்காக வலிமை? எது வலிமை? சிலுவையே வலிமை. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? கரெக்டா சொன்னாங்களா? ஓகே. அக்காவுக்கு இன்னைக்கு இந்த ஷால் கிரேஸ்லின் அக்கா போடுறாங்க. உங்க பேர் என்ன? அருள் ஜோதிக்கு. ஓகே, இப்போ கிளாப் பண்ணலாம் எல்லாரும். பாய்ஸ்ல யாராவது இருக்கீங்களா? கருத்து வலிமை. கருத்து வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. நாள் 1. எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. நாள் 2. எது வலிமை? சிலுவையே வலிமை. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. ஜட்சன் அண்ணா வந்து போட்டுங்க. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, மத்தியானமும் இதே மாதிரி கேட்போம். யாராவது சொல்லாதவங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வசனத்தையும் சேர்த்து நீங்க சொல்லணும், சரியா? ஓகேவா? சரி, கதை கேட்கலாமா? நோட் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? கதை கேட்கணும், நோட்டில் எழுதுறதே உங்களை வேலையாக வச்சுக்க கூடாது, சரியா? நாள் 3 தானே இன்னைக்கு. நாள் 1 பைபிள் ஸ்டோரியிலிருந்து யார் கதை சொன்னாங்க? நாள் 1 சிம்சோன். ஓகே, நாள் 2 திஸ்மாஸ் ஹெஸ்பாஸ், ஏசப்பாவை சிலுவையில் அறைந்த அந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஓகே, சரி. நாள் 3 இதுவும் நம்ம பைபிள்ல இருந்து தான் நமக்கு ஸ்டோரி. அட, இவன் எப்படிப்பா இந்த ஆலயத்துக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறான்? இவனை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கே, இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க போகிறவங்கலாம் என்ன பண்ணாங்களாம், ஒரு மனுஷனை பார்த்து பேசிகிட்டே போகிறாங்களாம். அந்த மனுஷனை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே போகிறாங்களாம். சில பேர் அவன்கிட்டயே போய் கேட்குறாங்களாம், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு போய் கேட்குறாங்களாம். சில பேர் அவனை பார்த்துட்டு, ஓ இது அவனை மாதிரி இருக்குது ஆனால் அவன் கிடையாது அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் என்ன பண்ணுறாங்களாம், போகிறாங்களாம். ஏன் அவங்க அப்படி போகிறாங்க அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க ஒரு நாள் அந்த ஆலயத்தில் அந்த மனுஷனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலய வாசலில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஆலய வாசலில் எப்படிப்பட்ட மனுஷங்க உட்காந்துருப்பாங்க? இப்போ நம்மளுடைய சர்ச் வாசலில் இப்போதைக்கு யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் தூத்துக்குடியெலாம் போனீங்கன்னா இந்த பேட்ரிக் சர்ச்லாம் யாராவது போயிருக்கீங்களா? வசனம் சொல்ல போவீங்கள்ல, அப்போ ஆலயத்தில் அந்த சர்ச்சு வாசலில் எப்படிப்பட்ட மனுஷங்க உட்காந்துருப்பாங்க? பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க. அந்த பிச்சை எடுக்கிறவங்க ஏன் அங்கே உட்காந்துருக்குறாங்க? அவங்களுக்கு ஏதாவது உடல்ல என்ன இருக்கும், ஒரு முடியாமை இருக்கும், ஊனம் இருக்கும், கால் எந்த நடக்க முடியாமல் இருக்கும். அப்போ கையெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது செயல்படாதது மாதிரி காணப்படும். அதனால என்ன பண்ணுவாங்க,
அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆலயத்து வாசல்ல ஒருவேளை நமக்கு இந்த சர்ச்சுக்கு வர்றவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த சர்ச்சு, அந்த ஆலயத்தின் வாசல்ல இந்த மனுஷன் உட்கார்ந்துருந்துருக்கான். அந்த மனுஷனை வந்து யாரோ ஒருத்தங்க காலையிலேயே வந்து என்ன பண்ணுவாங்களாம், தூக்கிட்டு வந்து அந்த வாசல்ல உட்கார வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு இரவு நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்களாம், ஆலயம் பூட்டும் போது அந்த மனுஷனை அவன் வீட்டில் போய் தூக்கிட்டு வந்து விட்டுருவாங்களாம். அதுதான் அந்த மனுஷனுக்கு அந்த ஊரில் செய்கிற ஹெல்ப். மற்றபடி அவனுக்கு ஏதாவது முடிஞ்சதை அந்த ஆலயத்துக்கு வர்றவங்களும் போகிறவங்களும் என்ன பண்ணுவாங்களாம், காசு போடுவாங்களாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களாம், சாப்பிட கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த அந்த மனுஷன் திடீர்னு என்ன பண்ணால், ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளேருந்து கை காலெலாம் நல்லா என்ன பண்ணிட்டான், வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் அவனை பற்றியே ஒரு பேச்சாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், அந்த மனுஷனை, அந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மனுஷனை அந்த ஆலயத்தின் வாசலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார வச்சுருக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது அந்த ஆலயத்திற்கு பேதுருவும் யோவானும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேதுரு, யோவான், இதெல்லாம் யாரு? ஏசப்பா ஊழியம் செய்யும்போது ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள். இந்த பேதுரு அண்ணனும் யோவான் அண்ணனும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த பேதுரு அண்ணனும் யோவானும் என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவினால அவங்க வந்து பலப்படுத்தப்பட்டு நிறைய வலிமையான காரியங்களை என்ன பண்ணாங்க, மக்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செய்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த பேதுருவும் யோவான் அண்ணனும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம், இந்த மனுஷனும் என்ன பண்ணியிருக்கிறான், வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான். அந்த மனுஷனை வாசல்ல உட்கார வச்சிருக்கிறாங்க. மனுஷன் அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான் இவங்கள பார்த்து. அப்போ அந்த பேதுரு அண்ணனும் யோவானும் அவங்கள பார்த்துட்டு உற்று பார்த்தாங்களாம், இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்களாம், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு உற்று பார்த்தாங்களாம். அப்போ வந்து அந்த பிச்சை கேட்குற அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணானா, ஓகே இவங்க ரெண்டு பேரும் நம்மளை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அப்போ நம்மகிட்ட இருக்கிறது குறை வந்து உண்மைதான், நம்ம சப்பானியாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட இந்த பேதுரு அண்ணனையும் யோவான் அண்ணனையும் பார்த்த மாதிரி இந்த சப்பானி என்ன பண்ணியிருந்தான், அவங்கள பார்த்துட்டே இருந்தான். அந்த பேதுருவும் யோவானும் ரொம்ப நேரமாக இவனை உற்று இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வெள்ளியும் இல்லை கிடையாது, பொண்ணும் கிடையாது, காசும் இல்லை, பணம் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் கிடையாது. ஆனால் எங்களிடத்துல ஒன்று ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்படி, ஒரு காசும் இல்லைங்கிறாங்க, வெள்ளியும் இல்லைங்கிறாங்க, பொண்ணும் இல்லைங்கிறாங்க, ஒரு ஸ்பெஷலான ஒரு என்னமோ வச்சுருக்கிறாங்க, அதை தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேதுரு அண்ணன் அவங்களுடைய வலது கையை கூப்பிட்டு, கைப்பிடி, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அந்த சப்பானியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கால் இதுவரைக்கும் நடக்கவே முடியாது, இது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது, தம்பி குதிங்க, குதிக்கவே முடியாது. என்ன பண்ணுறாங்க, அந்த சப்பானி, உட்காந்துக்கோங்க, அந்த சப்பானியா இருந்த அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க எழுந்துறாங்க, நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நடந்து பார்க்காங்க, அதுக்கப்புறம் குதிச்சு பார்க்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னால் குதிக்க முடியுது, நிற்க முடியுது, நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து ஓடி பார்க்காங்க. ஓடின உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்க என்ன வெளியே நிற்காம ஓடின உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே நிற்கிறாங்க, ஆலயத்துக்கு வெளியே நின்று இதெல்லாம் சம்பவம் நடக்கிறது. உடனே அவங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு வெளியே நின்று அந்த அண்ணன் ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, ஓடியே வந்து யாருக்கு நன்றி செலுத்துகிறாங்க, யாரால? அவங்க என்ன சொல்லி அந்த அண்ணனை எழுப்பி விட்டாங்க, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ எனக்கு சுகம் யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அந்த அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பேதுரு அண்ணனுக்கும் யோவான் அண்ணனுக்கும் கையில் ஏதாவது இருந்துச்சா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ஆனால் என்ன இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமை இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அந்த சப்பானிக்கு அவங்களுக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுச்சு, அந்த சப்பானியா இருந்த அந்த அண்ணனுக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு,
எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த பேதுருவும் யோவானும் நம்மளை போல என்ன பண்ணாங்க, மனுஷங்களா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் பின்னாடி வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்க ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பேதுரு அண்ணனும் யோவான் அண்ணனும் ஆண்டவர் பின்னாடி ஏதாவது கிடைக்கும், இவர் கூட போனா டெய்லி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போன ஒருத்தங்க தான். ஆனாலும் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை அவங்க ஏசப்பா இந்த சிலுவையில் அறையப்பட்டு அவங்க மறிச்சு அவங்க போனதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுத்தாரு. அதுதான் என்னது, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரத்தினால அநேகரை என்ன பண்ணாங்க. இது வந்து சப்பானியை மட்டும் உயிரோட அந்த சப்பானிக்கு சுகத்தை கொடுத்த சம்பவத்தை நான் இன்னைக்கு சொன்னேன். இன்னும் அநேக அற்புதங்களை என்ன பண்ணாங்க இந்த பேதுரு அண்ணனும் யோவான் அண்ணனும் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகேவா? இன்னைக்கு நான் ஒருவேளை நம்மளும் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் இப்படி கேட்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம வந்து இதை வந்து பெற்றுக்கொள்ளும் போது நாமும் என்ன பண்ணணும், இதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒருவேளை சுகவீனமா பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்க ஃபேமிலியில யாராவது சிக்கா இருக்காங்க, இல்லாட்டா உங்களுக்கே ஒரு சிக்னஸ் இருக்குன்னா யாரால சுகப்படுத்த முடியும்? ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், சுகமாவோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகமாவாங்க. ஸோ நம்ம இப்படிப்பட்ட வல்லமைகளை ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணா பேதுரு அண்ணனுக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் பவர் யாருக்கு கிடைக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் பவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சுகவீனமா இருக்கிறவங்களை நம்ம வந்து சுகப்படுத்தலாம். நம்ம ஃபேமிலியிலேயே நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் உங்க அம்மா அப்பாலாம் நிறைய வலி வேதனைகளை அனுபவிக்கிறாங்கல்ல, உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, உங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் வலி இருக்கும், முட்டு வலி இருக்கும், அப்புறம் நடக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, ஏசப்பாவை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குலாம் அவங்க அம்மா அப்பாவோடைய படுற கஷ்டத்தெல்லாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் ஜெபம் பண்ணுறேன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகமாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரியா? கண்டிப்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. சரி, நம்ம இப்போ இந்த நாள் 3க்கான பாடலை நம்ம இப்போ கற்றுக்கலாம். சரியா? சாங் நம்பர் 5. டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், வருவோரிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தன, பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், துதித்தான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ. பாட்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? கேட்ட கதையில உள்ளதெல்லாம் வந்திருக்கா? பாடலாமா இன்னும் ஒரு தடவை? கூட சேர்ந்து பாடுங்க. சரியா? சத்தமா பாடணும். டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், வருவோரிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தன, பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும்
எங்களிடம் இல்ல. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், துதித்தான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ டங்கிட கடியாலோ. ரெடியா? இப்போ நான் ஆரம்பிச்சு விடுவேன், நீங்களே பாடுறீங்க. புரியுதா? சாங்கில் எதுவும் கஷ்டம் இருக்கா? பாடிடலாம்ல? பாடிடலாமா? தலையாத ஆட்டுங்க. அட்லீஸ்ட் ஓஎஸ் சொல்ல தான் வருத்தப்படுறீங்க. இப்படி தலையாட்டுங்க, புரிஞ்சுக்கிறேன் நான். குட்டி சூப்பராக ஆட்டுறாங்க. ஓகே, அகைன். கிளாப் பண்ணலாமா? தூங்கக்கூடாது காலையிலே வந்து. Dialo, dialo, dangida kadialo, dialo, dialo, dangida kadialo, dialo, dialo, dangida kadialo. Alangara vasalil பிச்சைக்காரன் இருந்தான். ஒவ்வொரு வருவோரிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தனர். பிச்சைக்காரனும் பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல. இயேசுவின் நாமத்தில் எழுந்தான், நடந்தான், துதித்தான், துதித்து ஆலயம் சென்றான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ. சரி, ஆக்ஷன் பார்க்கலாமா? நீங்க பாடினா தான் ஆக்ஷன் போடுவாங்க, இல்லாட்டா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். ஓகேவா? ரெடி? ஆக்ஷன் போடுறதுக்கு ஜஸ்டின் என்ன வராங்க, அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா புதுசா? ஓகே. Dialo, dialo, dangida kadialo, dialo,
அதை விட்டாச்சு. இன்னொரு தடவை நீங்கள் பாடவே இல்லைல்ல, அதான் விட்டேன். சரி, இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான். சரியா? அந்த வார்த்தை நீங்களாம் சொல்லணும். Clap. Diallo, diallo, dangi dakka diallo, 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 dangi dakka diallo, 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 dangi dakka diallo, 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 dangi dakka diallo. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், ஒவ்வொரு வருவரிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தனர், பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ. ரெடியா? ஆக்ஷன். நல்லா இருக்கா ஆக்ஷன்? யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க ஆக்ஷன் போட? கொஞ்சம் தான் தூக்குறீங்க, இன்னும் அங்கெல்லாம் தூக்கவே இல்லை. விஜய் என்ன ஆக்ஷன் போட மாட்டீங்களா? ஜபஸ்டின் என்ன? ஓகே, ரெடி. 1 2 3 1 2 3 4. ஓகே, சூப்பர். Clap. Diallo, diallo, dangida kadiallo, diallo, diallo, dangida kadiallo, diallo, diallo, dangida kadiallo, diallo, diallo, dangida kadiallo. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், ஒவ்வொரு வருவோரிடம் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தனர், பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ, டியாலோ டியாலோ தங்கிட கடியாலோ. ஓகே, தேங்க்யூ. சரி, அமைதியாக உட்காந்துக்கலாமா? அப்படியே ஹலோ, எப்படி இருக்கீங்க? பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, நம்ம பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி பார்த்தோம். என்ன ஸ்டோரி பார்த்தோம்? பேதுரு யோவான் என்ன பண்ணான்? பிச்சைக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துருந்தான். அவனுக்கு என்னாச்சு? முடமாக இருந்துச்சு, அவனுக்கு நடக்க முடியாது. அவன் வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். ஆனால் பேதுருட்டையும் யோவான்ட்டு என்ன இல்லை, கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அந்த பாட்டை தான் நம்ம பார்த்தோம்.
ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏசப்பா நாமத்தில் அவங்களுக்கு என்ன காலில் வந்து பலன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏசப்பா ஒரு ஞானத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த ஞானத்தினால என்ன பண்ணாங்க, அவனுக்கு வந்து பலன் கொடுத்தாங்க, அவன் எழுந்து நடந்தான். அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு உண்மை ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஆப்பிரிக்கான ஒரு கண்டத்தில் கென்யா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, சரியா? அந்த கிராமத்தில் வந்து 1940 கிப் கெய்னோ அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து பிறக்காங்க ஜனவரியில், சரியா? ஜனவரி மாதத்தில் 1940. உங்களுக்கு அந்த நேம் புரியலன்னு நினைக்கிறேன். ஜட்சன் அந்த நேம் போட்டிங்களா? கிப் கெய்னோ அப்படின்ட்டு ஒரு அண்ணா வந்து பிறக்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு என்னென்னா, அந்த அண்ணன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. நீங்கள்லாம் இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எல்லாருமே ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் எங்கே படிப்பீங்க? ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து படிப்பீங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் என்ன ஆகுது, அந்த அண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, யாராட்டும் வந்து ஏதாட்டும் இயேசுவை பற்றி சின்ன சின்ன கதைலாம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு சொல்லுவாங்களா? சின்ன சின்ன கதை. என்னென்ன கதைலாம் கேட்டிருக்கீங்க இது வரைக்கும்? நீ என்ன கதைலாம் கேட்டிருக்க? ஒன்றும் கேட்கலையா? சொல்லுங்கள், என்ன கதைலாம் கேட்டிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து? மறந்துட்டா? சிச்சோ, அப்போ உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரகாசனா ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலையா? சரியா? அந்த அண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக் கொடுத்து ஏசப்பாவோட உண்மை சம்பவங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த அண்ணன் வந்து எப்படின்னா, ஏசப்பா பற்றி சொல்லும் போது ரொம்ப ஆர்வமாக கேட்டு ஏசப்பாவோட ஞானத்தை வந்து தனக்குள்ள வந்து ரொம்ப ஏற்றிக்கிட்டாங்க. ஏசப்பா மேலே எப்போதும் எப்படி இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. இந்த அண்ணனுக்கு ஒரு ஆசை, எப்படியாட்டும் ஒலிம்பிக்கில் வந்து நம்ம போய் கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கணும் அப்படிங்கிறது இந்த அண்ணனோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு எய்ம் இருக்கும்ல, ஒரு கனவு இருக்கும்ல. கனவு இருக்கா உங்களுக்கு? படித்து என்ன ஆக போகிறீங்க தெரியலையா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே படித்து வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும். அதே மாதிரி அந்த அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒலிம்பிக்கில் போய் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எய்ம் இருந்துச்சு. ஆனால் அந்த அண்ணனுக்கு என்னென்னா, காலில் வந்து பலன் இல்லை. அந்த அண்ணன் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே ஒரு ஒலிம்பிக்கில் போய் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்க, ஸ்கூலில் என்ன போட்டி நடந்தாலும் அங்கே போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. நீங்களே போய் ஜாயின் பண்ணுவீங்களா? உங்கள் ஸ்கூலில் இப்போ ஓட்டப்பந்தயம் வச்சா, ஏதாட்டும் கேம் வச்சா எல்லோரும் ஜாயின் பண்ணுவீங்கள்ல. உங்களுக்கு இருந்த அதே ஆர்வம் தான் அந்த அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்பவே அதிகமாக அந்த அண்ணனுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் அந்த அண்ணன் போய் ஜாயின் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ரொம்ப குண்டாக இருந்தோன்னா, இந்த குண்டாக இருக்கிறவங்க எப்படி இங்கே வந்து ஓடி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருந்தோன்னா, இவன்ட்டு என்ன சத்து இருக்குது, கை காலெலாம் நடுங்கிட்டு இருக்கு, இவன் எப்படி இங்கே வந்து ஓடி ஜெயிக்க போகிறான் அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அண்ணன் சின்ன வயசுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏசப்பாவை பற்றி ரொம்ப கேட்டிருக்காங்க. அங்கே சொல்லி கொடுத்த ஒரு வசனம் இந்த அண்ணனுக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்டு. என்ன வசனம்? நான் சொல்கிறீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை இந்த அண்ணன் வந்து ரொம்ப அதிகமாக நேசித்து பிடிச்சி, இந்த அண்ணன் ஆல்ரெடி ஆண்டவர் மேலே எப்படி இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. இந்த அண்ணனுக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிட்டு ஒரு நாள் ஒரு அண்ணன் வந்து இந்த கதையை சொல்கிறாங்க, ஏசப்பா மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த அண்ணன் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர்கிட்ட போய், டீச்சர் நான் எப்படியாட்டும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாவீதன் என்ன பண்ணாங்க, கோலியாத் எப்படி இருப்பான், மிகப்பெரிய ஒரு பயில்வானாக இருப்பான். ஆனால் தாவீது எப்படி இருப்பான், ரொம்ப ஒல்லியாக இருப்பான். ஆனால் அந்த அண்ணன் எப்படி கோலியாத்தை ஜெயித்தாங்களோ அதே மாதிரி நான் எப்படியாட்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டீச்சர்கிட்ட போய் ரொம்ப ஆசையாக கேட்காங்க. டீச்சர் இவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. இவன்ட்ட என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு டீச்சருக்கு தெரியல. ஏன் இந்த அண்ணன் எப்படி இருக்காங்க, ரொம்ப இல்லை அமைதியாயிட்டீங்க, எப்படி இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. அவனை பார்த்துட்டு டீச்சருக்கு ஒரே பயம். இவன்ட்ட நம்ம சொல்லிட்டோன்னா இவன் எப்படி ஜெயிப்பானா ஜெயிக்கலையோ அப்படின்னு தெரியாது அப்படின்னு டீச்சர் பயப்படுறாங்க. இருந்தாலும் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இவன்ட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எப்படியாட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, டீச்சர் நீ கண்டிப்பாக ஏசப்பாவை விசுவாசி, ஏசப்பா மேலே நம்பிக்கையாரு, ஏசப்பா வந்து உன்னை எப்படியாட்டும் இந்த ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா உனக்கு வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்கூல் ஸ்டேஜில் ஒவ்வொரு ஓட்டப்பந்தயத்துலையும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 3rd place வராங்க, 2nd place வராங்க, 1st place வராங்க, இந்த மாதிரியே போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த அண்ணனோட ஏம் என்ன,
ஒலிம்பிக்கில் போய் சேரணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒலிம்பிக்கில் போய் சேர்றதுக்கு எல்லா விதமான முயற்சி எடுத்து அந்த ஒலிம்பிக்குள்ளே போகிறதுக்கு இந்த அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கி. இந்த அண்ணன் வந்து 1960 மெக்சிகோன்னு ஒரு இடத்துல ஒலிம்பிக்கில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கி. ஆனால் இந்த அண்ணனுக்கு என்ன ஆயிடுது, உடம்புல ஒரு மிகப்பெரிய பலவீனம் வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ணன் பயங்கரமான ஒரு வயிற்று வலியால் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருக்கிற ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு 1948 பிறந்த ஒரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க அந்த ஆசையை நோக்கி. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன ஆயிடுது, வயிற்று வலி வந்துடுது. இந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓடுறாங்க. வயிற்று வலி வந்தால் ரொம்ப ஓட முடியாது, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க ஓடணும்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடும். ஆனால் ஒலிம்பிக்கில் வந்து இந்த அண்ணனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கி, ஒரு 6 போட்டிகளில் இந்த அண்ணன் வந்து கலந்து கொள்ளலாம் ஒரு ரன்னிங்கில் அப்படின்னு ஒரு சான்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த அண்ணன் வந்து முதல்ல 10,000 மீட்டர் ஓடுறதுக்கு வந்து அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ஓடி முடிக்கும் போது அந்த அண்ணனுக்கு பயங்கர வயிற்று வலி வந்துடுது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் இந்த அண்ணன் என்ன பண்ணிடுறாங்க, தோற்று போயிடுறாங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிற ஓட்டப்பந்தயத்தில் எப்படியாட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த மீதி இருக்கிற ஓட்டப்பந்தயத்துக்கு 1 வாரம் கேப் தான் இருக்குது. ரொம்ப கடினமாக ப்ரேயர் பண்ணுறாங்க, ஏசப்பா எப்படியாட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணன் சொல்லி 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 ஜெபம் பண்ணுறாங்க. 1 வாரம் கடினமாக பயிற்சி பண்ணுறாங்க. அந்த வயிற்று வெளியிலேருந்து எப்படியாட்டும் ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட்டிகள், 1000 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர், இந்த 3 போட்டிகள்லையும் உலக சாதனை படித்த ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் கூட எப்படி ஓட போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப ரொம்ப யோசித்துக்கிட்டு இருக்காரு. ஜிம்ரி அப்படின்ட்டு ஒருத்தர் ஒலிம்பிக்கில் வந்து அநேக டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குறதே ஜிம்ரிக்கும் என்ன பண்ணுறாருன்னா அவரோட குறிக்கோளை வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் கூட ஓட போகிற ஒருத்தர், இது வரைக்கும் அவர் ஒலிம்பிக்கில் ஓடினதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒலிம்பிக்கில் வந்து ஓட போகிறாங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் யாரை எதிர்பார்ப்பாங்க, புதுசாக ஓடுறவங்களை எதிர்பார்ப்பாங்களா, ஆல்ரெடி அநேக பதக்கங்களை வாங்கினவங்களை எதிர்பார்ப்பாங்களா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஜிம்ரிக்கை நோக்கி எல்லாருடைய கண்களும் ரொம்ப ஆர்வமாக க்ரௌடே என்ன பண்ணுறாங்க, ஜிம்ரிக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜிம்ரிக்கு ஒரே உத்வேகமாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. இவர் சிலுவையை மட்டும் நோக்கி பார்த்து எப்படியாட்டும் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு இவர் சிலுவையை நோக்கி பார்த்து ஏசப்பாவை நோக்கி பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்தில் மொத்தம் 3 ரவுண்டு. முதல் சுற்றில் ஓடி வராங்க, ஜிம்ரிக் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. 2வது சுற்றில் ஓடி வராங்க, மறுபடியும் ஜிம்ரிக் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. 3வது சுற்று வருது, இதான் கடைசி சுற்று. இந்த ஜிம்ரிக் தான் இன்னும் முன்னாடி போயிட்டுருக்காரு. இவர் கடைசி ரவுண்டில் எடுத்தார், வேகமாக போகிறாரு. 6வது போகிறவங்கள தாண்டுறாங்க, 5வது அப்படியே தாண்டி தாண்டி முதல்ல போகிற ஒருத்தவங்களையும் தாண்டி அந்த ஜிம்ரிக்கை தாண்டி முதல்ல போய் என்ன பண்ணுறாங்க, அந்த இலக்கை போய் அடையிறாங்க. இலக்கை அடையும் போது ஜிம்ரிக்கும் இவங்களுக்கும் இருந்த கேப் எவ்வளோனா 20 மீட்டர் கேப் இருக்குது. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக இருந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த அண்ணனுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருந்துச்சு, வயிற்று வலி இருந்துச்சு, காலில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக இருந்து இந்த எல்லா இடத்துலையும் ஏசப்பா இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இவங்க இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கும் இவங்களோட கனவு நிறைவேறதுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குறிக்கோளை வச்சு போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த குறிக்கோள் அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களாகும். ஆனால் அந்த குறிக்கோள் அடைகிறதுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் நம்ம கூட இருப்பாங்க. இந்த ஜிம்ரி இவங்க என்ன பண்ணுறாங்க, கிப்கேனோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசியில் ஒரு நாள் ஏசப்பா இவங்க எந்த அளவுக்கு ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஒருபோதும் அவங்கள வெட்கப்படுத்தாமல் அந்த ஒலிம்பிக்கில் அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம எந்த இடத்துலலாம் கஷ்டப்படுறோமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம கூட கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏசப்பாட்ட நம்ம எல்லா டைம்லையும் கேட்கலாம், ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சின்ன எக்ஸாம் எழுதுகிறோமா, நம்மளால் பாஸ் பண்ண முடியல, நம்மளால் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியலையா, ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எப்படியாட்டும் நான் இதை பாஸ் பண்ணணும். நம்மளோட பலத்தால் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாமுக்கு போகக்கூடாது. இந்த ஜிம்ரிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போதுமே அவங்களோட பலத்தால் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ஏசப்பாவோட பலத்தை பெற்ற கிப்கேனோ என்ன பண்ணாங்க, இந்த ஜிம்ரிக்கை வந்து வின் பண்ணிட்டாங்க. கோலியாத் எப்படி இருந்தார், அவரோட பலத்தை நம்பி இருந்தார். ஆனால் தாவீது என்ன பண்ணாங்க, தாவீது கூட யார் இருந்தா, ஏசப்பா இருந்தாங்க. தாவீது கூட சின்ன வயசுலேருந்து தாவீதை வந்து ஏசப்பாவுக்கு வந்து எப்படி ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா வந்து தாவீது கூட இருக்க போய்
அந்த மிகப்பெரிய கோலியாத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா விதத்துலையும் ஏசப்பா வந்து நம்ம கூட இருந்து நம்மளோட வாழ்க்கையில் வர்ற எல்லா போராட்டங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கதை பிடிச்சிருந்துச்சா? இதில் வந்து ஜிம்ரிக் யார்? மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். அவரை வின் பண்ணது யார்? கிப்கெய்னோ. கிப்கெய்னோவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. இந்த கனவுல அவர் எந்த வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டார்? என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கிப்கெய்னோ எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. எப்படி இருக்காங்க? இவன் ஒலிம்பிக்கில் ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரி இருந்த ஒரு கிப்கெய்னோ தான் ஏசப்பாவோட கிருபையால் ஏசப்பாவோட பலத்தால் ஒலிம்பிக்கில் வந்து வின் பண்ணாங்க. கதை கேட்டிங்களா? இந்த நாளைக்குரிய மனப்பாட வசனம் நம்ம கிரேஸ்லின் அக்கா வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பேசாமல் இருக்கணும், சரியா? கதை பேசும்போது இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது. முன்னாடி கிரேஸ் அக்கா வராங்க. ஓகே சார், 2 பேர் வரீங்களா? ஓகே. இன்னைக்குரிய வசனம் படிச்சிடலாமா? இன்னைக்குரிய தலைப்பு என்ன சொன்னாங்க அண்ணே? எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றீங்களா எல்லாரும்? வலது கையினால் இந்த அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதையும் பார்க்கணும். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொரு தடவை சொல்லிடலாமா? எதற்காக வலிமை? சுகமாய் வாழ. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காலையில் சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களா? எல்லாரும் சத்தமே கேட்க மாட்டேங்க. சத்தமாக சொல்லிடலாமா இன்னொரு தடவை? சரி, இதே ஸ்ட்ரென்த்தோட சொல்லிடலாம். எதற்காக வலிமை? சுகமாய் வாழ. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சூப்பர், எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்க. யாராச்சும் ஒருத்தர் வரலாமா? ப்ரீ பிகினர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வரலாமா? யார் வர்றீங்க வசனம் சொல்ல? தெரியலையா? சரி, பிகினர்ல இருந்து யாராச்சும் வரீங்களா? அப்ப இன்னொரு தடவை படிச்சிடலாமா? எலிமினேட் ஆக்ஷனோட சொல்லுங்க. அப்ப எந்திரிச்சு நில்லுங்க எல்லாரும். சீக்கிரம் வேகமா எந்திரிக்கணும். சரி, எதற்காக வலிமை? சுகமாய் வாழ. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எதற்காக வலிமை? சுகமாய் வாழ.
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7 சரி, யார் சொல்ல வர வசனம்? எல்லாரும் வலது கைக்கு இடது கை காமிக்கிறாங்க. எதற்காக வலிமை? சுகமா வாழ வலது கையினால் அவனை தூக்கிவிட்டு வலது கையில் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரண்டுகளும் பலம் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. ஆக்ஷனோட பண்ண சொல்லுங்க. மைக் நீங்க பிடிச்சிருக்க. ஆக்ஷன் பண்ணு. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அப்பொழுது அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. அடுத்து ஆக்ஷன். எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. கிளாப். எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கரத்தினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. எதற்காக வலிமை? சுகமாய் வாழ வலிமை. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போஸ்தலர் 3:7. எல்லாரும் உட்காருங்க. சரி, ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லாரும் முட்டங்கால் போடுங்க. ஜெபம். அன்புள்ள ஆண்டவர் ஏசப்பா, நீ கிருபையாக கொடுத்த இந்த நல்ல 3ஆம் நாளுக்காக நன்றோடு உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் தகப்பனே ஏசப்பா ஃபஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளாக நான் கண்டு சொல்ல இருக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா, இதுவரை கற்றுக் கொடுத்த வேத பகுதிகள் தகப்பனே ஏசப்பா, உண்மை சம்பவம் பாடல்கள் எல்லாமே தகப்பனே ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. இந்த முதல் பாட வேலையில் தகப்பனே ஏசப்பா அந்த வேத பகுதி தகப்பனே ஏசப்பா அவங்க நன்றாக கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா, ஆரம்பம் முதல் முடிவரை நீங்கள் எங்களோட கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்படி இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். தினம் வலிமை தாருமே
டியாலோ டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான் ஒவ்வொரு வருவோரிடம் பிச்சை கேட்டான் பெதிருவும் யோவானும் ஆலயம் வந்தன பிச்சைக்காரனும் பிச்சை கேட்டான் வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான் வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான் டியாலோ டியாலோ எழுந்தான் நடந்தான் குதித்தான் துதித்தான் இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான் இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான் டியாலோ டியாலோ டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ 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 டங்கிடக்க டியாலோ 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 நேற்று எதோட முடிச்சோம் தொடர் கதை? யாராவது ஒருத்தர் சொல்லலாமே, எனக்கு கேட்க மாட்டேன். என்னது? யாராச்சும் ஒருத்தர் எந்த சொல்லலாமா? உலோக எடை, உலோக எடை மட்டும்தான் ஏன் காது கேக். யார் மேல விழுந்துச்சு? மின்டி மேல. சரியா? அதை யார் எரிஞ்சா? நோட்டை பார்த்து தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்பென்சர் அவன் தான் அங்கே கண்காணியாக வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் எரிஞ்ச அந்த உலோக எடை தவறுதெல்லாம் யார் மேலே விழுந்துட்டு? மின்ட்டியோட தலையில் விழுந்துச்சு. மின்ட்டி என்ன செஞ்சா? தலையில் விழுந்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க? வேகமாக ஓடி ஐயோ மின்ட்டிக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக வந்தாங்க. அவங்கள என்ன செஞ்சாங்க? மின்ட்டியை தூக்குனாங்க. அடிமைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள தூக்கிட்டு போய் அவங்களுடைய அறையில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? படுக்க வச்சாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்பென்சர் என்ன செய்யவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த மின்ட்டியோட தலையிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அவங்க என்ன செய்யலை, கூட்டிகிட்டு போகலை. அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில மருந்துகள்லாம் தேய்ச்சி என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, அந்த மின்ட்டி என்ன செய்யவே இல்லை, கண் முழிச்சு பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க? அவங்ககிட்ட இருந்த ஒரு சில பொருட்களை வச்சு அவங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2வது நாள் ஆச்சு, மின்ட்டி என்ன செஞ்சாங்க? மெதுவாக அப்படி கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மின்ட்டிக்கு என்ன வந்துச்சு? சுய நினைவு வந்துச்சு. மின்ட்டியை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எப்போ அவளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, சங்கீதத்தில் 139ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். என் கருவை உடைய கண்கள் கண்டது. மின்ட்டி அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே எசப்பா என்ன செஞ்சு கொண்டாங்க? தெரிந்து கொண்டாங்க. உலக பிரகாரமாக ஸ்பென்சர் மூலமாக ஒரு எதிர்ப்பு வந்தாலும் தேவன் அவர் குறித்த திட்டத்தை என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றினார். இது போல தான் உன்னையும் குறித்து என்ன செஞ்சுருப்பாங்க? ஏசப்பா ஒரு திட்டம் வைத்திருப்பாங்க. அந்த திட்டத்தை என்ன செய்ய முடியாது? யாராலையுமே தடுக்க முடியாது. சரியா? அதுபோல தான் இந்த மின்ட்டி என்ன செஞ்சாங்க? ஏசப்பா புது பலன் கொடுத்து அவளை என்ன செஞ்சாங்க? மீண்டுமா அவளை உயிரோட எழுப்பி கொடுத்தாங்க. அந்த தலையில் அடிபட்டதுனால மின்ட்டிக்கு என்ன செஞ்சதுன்னா, அடிக்கடி தலைவலி, தீராத தலைவலி வரும். அப்படி தலைவலி வரும்போது அவளுக்கு என்ன வருமா? வலிப்பு வியாதி வரும். வலிப்புனா ஃபிட்ஸ். நம்ம சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த வியாதி என்ன செஞ்சிச்சு? அந்த மின்ட்டிக்கு வந்துச்சு. அப்போ அந்த ஃபிட்ஸ் வர்றவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபிட்ஸ் வந்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு சுய நினைவே என்ன செய்யாது? இருக்காது. அவங்கள சுற்றி என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த மின்ட்டியும்
அந்த ஃபிட்ஸ் வரும்போது என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு gift மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட தரிசனங்களை காண்கிற ஒரு கண்களை கொடுத்துருந்தாங்க. ஏசப்பாட்ட என்ன செய்வாங்க, அவங்க தரிசனங்கள் மூலமாக ஏசப்பா கூட அந்த டைமில் பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை ஏசப்பா என்ன செஞ்சுருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. இந்த மின்ட்டிக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியாது. எழுத படிக்க தெரியாத மின்ட்டிக்கு ஏசப்பா தரிசனங்களை காண்கிற கண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ எழுத படிக்க தெரிந்த உங்களுக்கும் அந்த தரிசனங்களை காண்கிற கண்கள் என்ன செய்யணும், வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட இந்த மின்ட்டி எப்படி ஜெபம் பண்ணாலும் அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். மின்ட்டிக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருடைய வரலாறு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். யாருடைய வரலாறு? மோசையின் வரலாறு. மோசையை போல ஏசப்பா இனியும் என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாகம் எப்பொழுதுமே மின்ட்டிக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால எப்பவுமே என்ன செய்வான், ஏசப்பா கிட்ட இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்னையும் என்ன செய்யுங்க ஏசப்பா, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, என்னுடைய ஜனங்களை நான் என்ன செய்யணும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு என்ன செய்யணும், நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது. வாலிப வயதில் இருக்கும் பொழுது அவள் வந்து ஒரு ஆணை போல் நல்ல வேலை செய்வாளாம். எல்லா வேலையும் செய்வாளாம். காட்டில் இருக்கிற வேலை, வயலில் இருக்கிற வேலை, மாடில் ஏரில் பூட்டி உழுகிற வேலை, எல்லா வேலையுமே ரொம்ப பலசாலியாக இருந்து தைரியமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாள். 1844 அவளுக்கு திருமணம் நடக்கு. 1844 அவங்களுடைய கணவனார் பெயர் என்னன்னா ஜான் டப்மேன். ஜான் டப்மேன். இந்த ஜான் டப்மேனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மின்ட்டி வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பெண், கருப்பு இன பெண். ஆனால் இந்த ஜான் டப்மேன் வந்து எப்படின்னா விடுதலை பெற்ற கருப்பு இன மனிதன். மின்ட்டிக்கும் ஜான் டப்மேனுக்கு வித்தியாசம் புரியுதா? மின்ட்டி வந்து அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கருப்பு இன பெண். ஆனால் ஜான் டப்மேன் வந்து விடுதலை பெற்ற ஒரு கருப்பு இன பெண். உடனே இந்த ஜான் வந்து திருமணம் முடிஞ்ச உடனே எப்படியாவது என்ன செய்யணும், என்னுடைய மனைவியையும் என்ன பண்ணணும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக என்ன செஞ்ச ஆரம்பித்தாராம் அந்த ஜான் டப்மேன். ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து இவங்க இருக்கிற எஜமான்கிட்ட போய் விசாரித்து இவங்களை எப்படி நம்ம என்ன செய்யலாம், விடுதலை வாழ்விலேருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். மின்ட்டின் எஜமான் என்ன செஞ்சார், கொஞ்சம் நாட்கள் போச்சு. மின்ட்டி என்ன பண்ண ஆரம்பித்தார், அடிமைகள்லாம் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுவாங்க, இன்னொருத்தங்களுக்கு விற்று போட்டுருவாங்கன்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? அதே மாதிரி தான் இந்த மின்ட்டியை என்ன செய்யணும், வேறு எஜமான்ட்ட என்ன செஞ்சிடணும், நல்ல ஒரு காசுக்கு என்ன செஞ்சிடணும், விற்றுடணும் அப்படின்னு மின்ட்டியோட எஜமான் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இதை கேட்ட உடனே மின்ட்டி என்ன செய்கிறா, நான் இங்கேருந்து என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கிட்ட என்ன செய்கிறா, தொடர்ந்து என்ன செய்கிறா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவங்க அப்பா பேர் நான் என்ன சொன்னேன், மின்ட்டியோட அப்பா பேர் பென்ராஸ். அந்த பென்ராஸ் வந்து ஆண்டனி சாம்சன் அவங்க வீட்டில் தான் அடிமையாக என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டனி சாம்சன் இவங்க வீட்டில் யார் இருந்தா, மின்ட்டியோட அப்பா அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டனி சாம்சன் வந்து என்ன எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா, 45 வயதுக்கு அப்புறம் இந்த பென்ராஸ்க்கு என்ன கொடுத்துடலாம், விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டனி சாம்சன் இறந்து போயிட்டாங்க. ஆண்டனி சாம்சனோட பையன் அதை கரெக்டாக என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணி பென்ராஸை என்ன பண்ணாங்க, 45 வயசில் அவங்கள விடுதலை வாழ்வுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த பென்ராஸ் என்ன செஞ்சார், நம்முடைய மனைவிக்கு என்ன கிடைக்கல, விடுதலை வாழ்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதே ஆண்டனி சாம்சன் வீட்டில் அடிமையாக வேலை பார்க்கல, சாதாரணமாக என்ன செஞ்சாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே அப்பா வந்து விடுதலை ஆயிட்டாங்க. அப்போ மின்ட்டிக்கு வந்து என்ன, அம்மாவையும் நம்ம என்ன செய்யணும், எப்படியாச்சும் விடுதலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாயரை பார்த்து என்ன செஞ்சாங்களாம், $5 கொடுத்தாங்களாம். அந்த லாயருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, $5. எங்கள் அம்மாவை விடுதலை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பத்திரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
இந்த ஜான் டப்மேன் என்ன செஞ்சுட்டே இருந்தார், தன்னுடைய மனைவியை எப்படியாவது என்ன செய்யணும், விடுதலை வாழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த மின்ட்டி என்ன பண்ணாங்க, புகையிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாக ஓடி வர்றாரு ஜான் டப்மேன். மின்ட்டி இங்கே பாரு, உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பத்திரத்தை என்ன செஞ்சாங்க, காமிச்சாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன செஞ்சுருக்கேன், நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரத்தை காமிச்சாங்க. உடனே மின்ட்டி சொன்னா, மகிழ்ச்சியான செய்தியா, அப்படி என்ன செய்தி என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அப்படி என்ன அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு மின்ட்டி ஜான் டப்மேன்ட்ட கேட்டாங்க. உடனே ஜான் டப்மேன் சொன்னாங்க, மின்ட்டியோட அம்மா பேர் என்ன சொன்னேன் நான், ஹாரியட் ரிட், சரியா? அவங்க வந்து யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா மேரி ப்ரோடஸ். மேரி ப்ரோடஸோடைய தாத்தாவும் என்ன செஞ்சாங்க, 45 வயசில் என்ன செய்யலாம், இவங்கள விடுதலை பண்ணலாம் அப்படின்றத பத்திரத்தில் என்ன செஞ்சுருந்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. அந்த பத்திரத்தை தான் யார் கொண்டு வந்தா, ஜான் டப்மேன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. மின்ட்டி என்ன செஞ்சா, அந்த பத்திரத்தை வேகமாக வாங்கினா, இதில் அப்படியே எழுதியிருக்கு 45 வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை என்ன செய்யணும், விடுதலை வாழ்வுக்குள்ளே அனுப்பிடணும்னா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்கிறா, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வேகமாக ஓடுறா. எங்கே ஓடிருப்பா, எங்கே ஓடிருப்பா, வேகமாக என்ன செய்கிறா, தன்னுடைய எஜமான்கிட்ட போய் என்ன செய்கிறா, அந்த பத்திரத்தை கொண்டு போய் என்ன செய்கிறா, வேகமாக அந்த பத்திரத்தை அவங்ககிட்ட கொடுக்கா. அதை கொடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த எஜமான் வாங்கி, என்னது விடுதலையா உங்களுக்கா, கொண்டா அந்த பத்திரத்தை பார்ப்போம், அப்படி என்ன தான் எழுதியிருக்கு அதில் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தை என்ன செய்கிறாரு, வாசிக்கிறாரு. அப்படியே வாசிச்சுட்டு என்ன பண்ணார், எதுவுமே பேசாமல் அந்த பத்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு, 2ஆ கிழிச்சு போட்டுட்டார். மின்ட்டிக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவளுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நியாயம் அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டது, மறுக்கப்பட்டுச்சு. அழுதுகிட்டே என்ன சொன்னா, ஏன் நீங்கள் அதை கிழிச்சு போட்டீங்க, அதில் எங்கள் அம்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும்னு தானே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, அந்த எஜமான்கிட்ட ரொம்ப கெஞ்சினா. ஆனால் அந்த எஜமான் என்ன சொன்னார், உங்களுக்கு ஒரு காலம் என்ன கிடையாது, விடுதலையே கிடையாது, நீங்களாம் யார், என்னுடைய அடிமைகள்லாம் யார், என்னுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு விட்டாரு, மின்ட்டியை விரட்டி விட்டாரு. மின்ட்டி ஆனால் என்ன செஞ்சுட்டே இருந்தா, தொடர்ந்து ஜெபம் பண்ணா. அழுதுகிட்டே வரும்போது என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா, ஏசப்பா நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் விடுதலை தரணும் அப்படின்னு, ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிங்க, விடுதலையே தர மாட்டேங்கிங்க. இப்போ சாட்டுக்கு என்ன செய்யுங்க, இவரை கொன்று நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வந்துட்டா, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து அந்த தலையில் அடிபட்டதுனால அடிக்கடி என்ன வந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த தலைவலியும் அந்த வலிப்பும் என்ன செஞ்சுட்டே இருந்தது, வந்துக்கிட்டே இருந்தது. 1849 திரும்பவும் என்ன செஞ்சா, அவள் அந்த பலவீனத்தினால ரொம்ப மோசமானா. ஏற்கனவே இந்த ஹாரியட் டப்மேன் அப்படின்னு ஏன் அழைக்காங்க அப்படின்னா, புரியுதா யாருக்காச்சும், ஹாரியட் வந்து யார் பேர், மின்ட்டியோட அம்மா பேர். டப்மேனுங்கிறது யார் பேர், அவங்களுடைய கணவனார் பேர் ஜான் டப்மேன். திருமணத்துக்கு அப்புறமா அவங்க எப்படி மாற்றிக்கிட்டாங்க அவங்களுடைய பேரை, ஹாரியட் டப்மேன். அதுக்கு முன்னாடி அவங்க பேர் எப்படி இருந்துச்சு, அரமிண்டா மின்ட்டி ராஸ். அதை தான் நம்ம என்ன செஞ்சோம், அவங்க எல்லாரும் செல்லமாக மின்ட்டின்னு கூப்பிடுறாங்க, சரியா? ஏற்கனவே இந்த மின்ட்டி என்ன பண்ணாங்க, விலைக்கு விற்கணும்னு தானே எஜமான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ பேசின உடனே என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து விலை பேசுறதுக்கு வருவாங்க. ஆடு மாடுகளை விலை பேசுகிற மாதிரி இந்த அடிமைகளையும் விலை பேசுறதுக்கு வருவாங்க. அப்போ விலை பேசுறதுக்கு வந்தவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்களாம், ஐயோ இவள்னா இவ்வளோ மோசமாக இருக்கா, இவளை கொண்டுட்டு போனால் நமக்கு எந்த லாபமுமே கிடையாது, இவளை வச்சு எந்த வேலையும் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வர்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, வாங்க மறுத்து போயிட்டாங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் என்ன செய்வோம், நம்ம வெயிட் பண்ணுவோம், சரியானதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், இவங்கள விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. தொடர்ந்து என்ன செஞ்சா, இந்த மின்ட்டி வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுறா. அவள் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுறா, மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்வேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், எப்படியாச்சும் இவங்க மனசை என்ன செய்யணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அவள் எப்படி ஜெபம் பண்ணா, அவரை கொன்று அவரை அழைத்து செல்லுங்கள், அவரை கொன்று அவரை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணா. ஏன் அவள் வந்து அந்த வார்த்தை அவளுடைய வாயிலேருந்து வந்துச்சு,
அந்த விடுதலை பத்திரத்தில் அவளுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நியாயம் அந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, மறுக்கப்பட்டுச்சு. அதனுடைய வேதனையினால தான் இந்த மின்டி வந்து என்ன சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. இவனுடைய ஜெபத்திற்கு ஒரு சீக்கிரத்தில் என்ன கிடச்சிச்சு, பதில் கிடச்சிச்சு. எட்வர்ட் ப்ரோடஸ் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டாருங்கிற செய்தி இந்த மின்டிக்கு கேள்விப்படுறா. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அவளுக்கு கவலையாகவும் இருக்குது. ஒருவேளை நம்ம ஜோம் பண்ணதுனால தான் அவங்க இறந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வருத்தம். அதனால அவள் பண்ண ஜெபத்துக்காக என்ன செய்கிறா, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அப்போ இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விற்கிறத பற்றி யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கா. அந்த எட்வர்ட் ப்ரோடஸோடைய மகன் தான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவருடைய பேர் வந்து கிதியோன். அந்த கிதியோனுக்கும் ஹாரியட் டப்மேனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு மாதிரி. அதனால் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் என்ன செய்வார், இந்த கிதியோன் புரிஞ்சுக்குவார். நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக என்ன செய்கிறா அந்த மின்டி இருக்கா. ஆனால் இந்த மின்டிக்கு அந்த அவருடைய நினைவு வந்து என்ன செய்யலை, நடக்கலை. அந்த கிதியோன் என்ன பண்ணார், அவங்க அப்பாவை விட ரொம்ப மோசமாக இருந்தார். இப்படி இருக்கும்போது இந்த மின்டிக்கு வந்து ஒரு கனவு வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கனவு வந்துக்கிட்டே இருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவள் போகிற மாதிரி என்ன வந்துக்கிட்டே இருக்குது, கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு யோசனை, நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியும், இந்த கனவு மட்டும் நமக்கு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கிறான். இந்த எட்வர்ட் ப்ரோடஸ் இறந்த உடனே அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அதனால் இந்த எட்வர்ட் ப்ரோடஸோட மனைவி என்ன பண்ணாங்க, கடனெல்லாம் அடைக்கணும்னா ஒரே வழி தான், அடிமைகள்லாம் என்ன செஞ்சிடணும், வித்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கடனை அடைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மின்டி, அவங்களுடைய அண்ணன் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னான்ல, ஹென்ரி, பென், இவங்களெல்லாம் என்ன செஞ்சிடலாம், வித்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணாங்க. இதை வந்து கேள்விப்பட்டு அவங்க சகோதரர் வந்து என்ன செய்கிறாங்க, மின்ட்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க. மின்ட்டியை பார்க்க வராங்க. மின்ட்டி அந்த இடத்துல சந்தோஷமாக பாட்டு படிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. நீ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, நீ ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது, ஒரு நாளும் பதில் கிடைக்க போகிறதே கிடையாது, என்ன செய்ய போகிறாங்க, எங்களை இப்போது விற்க போகிறாங்க அப்படின்னு மின்ட்டியோட சகோதரர் மின்ட்டிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த மின்ட்டி என்ன செய்கிறாங்க, சீக்கிரத்தில் ஒரு வழி கிடைக்கும் என்று அவர் என்னோடு சொல்வதை நான் உணர்கிறேன், சீக்கிரத்தில் ஒரு வழி கிடைக்கும் என்பதை என்று அவர் சொல்வதை நான் உணர்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, மின்ட்டியோடைய சகோதரர்கிட்ட மின்ட்டி சொல்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டே இருக்க, அவங்க என்னடானா நம்மளை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை தருவாங்க அப்படின்னு சொல்லி மின்ட்டி வந்து அவங்க சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. வயலில் இந்த புகையிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மின்ட்டிக்கு என்ன ஆகுது, திரும்பவும் எப்பவும் வர்ற அந்த தலைவலி வருது. தலைவலி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, மயங்கி கீழே விழ போகிறாங்க. அப்போது அவங்கள வந்து ஒரு கை வந்து என்ன செய்யுது, தாங்கி பிடிக்கி. அது யார் அப்படின்னா, குவாக்கர் இனத்தை சேர்ந்த ஒரு வெள்ளைக்கார அம்மா, குவாக்கர் இனத்தை சேர்ந்த வெள்ளைக்கார அம்மா. அந்த அம்மா யார், எதுக்காக வந்து மின்ட்டியை வந்து அவங்க பிடிச்சாங்க, ஒருவேளை மின்ட்டியை வந்து அந்த இடத்துலேருந்து விற்றுருப்பாங்களா, இல்லைன்னா மின்ட்டிக்கு அந்த இடத்துல இருந்து விடுதலை கிடச்சிருக்குமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஜெபம். ஜெபம். முட்டங்கால் போடுங்க எல்லாரும். கண்ணை மூடுங்க எல்லாரும், கை கோப்புங்க. இன்னைக்கு கேட்ட இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் மனசில் கொண்டு வாங்க. நேற்று நம்ம வந்து பார்த்தோம், மின்ட்டி வந்து கண்டிப்பாக அடிமையாக வாழணுன்ற ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில் தான் மின்ட்டி வாழ்ந்து வந்தா. ஆனால் நமக்கு ஏசப்பா ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அடிமையாக இருந்தாலும் கூட இந்த மின்ட்டி வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணாங்க. மோசேயை போல தன்னை பயன்படுத்துவார் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நாட்களை கடந்து போனாங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் கூட நிறைய நேரங்களில் ஏசப்பா பேசுவாங்க, நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது,
ஏசப்பா அவங்க கூட பேசும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அவங்க பேசுகிற வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கீழ்ப்படியணும். உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட தாகம் வரணும். என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஏசப்பாவுடைய அன்பை நான் சொல்லுவேன். ஏசப்பாவை பற்றி அறியாத பிள்ளைங்களுக்கு நான் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு தாகம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரணும். எல்லாரும் நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என்னையும் மின்ட்டியை போல் எடுத்து பயன்படுத்துங்க, எந்த சூழ்நிலையும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை எப்பவும் வர்ற விபிஎஸ் மாதிரி இந்த நாட்கள் கடந்து போயிடக்கூடாது. எந்தெந்த காரியத்திலலாம் நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஏசப்பாவை நோக்கி நம்ம பொறுமையாக ஓடுறதுக்கு எங்கள் பலன் தரணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட தகப்பனே ஆண்டவரே, மின்ட்டியின் வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தீர் தகப்பனே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரை நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி அநேகருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆத்ம தாகத்தை எங்கள் எல்லாருக்கும் நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்படியான ஒரு ஆத்ம பாரத்தையும் வாஞ்சையும் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எடுத்திருக்கிற தீர்மானத்திலே அப்பா அந்த பிள்ளைகள் உறுதியாய் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான நேரம் முழுதும் உடைய கிருபையின் கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.